ஒரு நதிக்கரையில ஒரு பெரிய நாவல் பழ மரம் இருந்துச்சு. அந்த நாவல் பழ மரத்துல ஒரு குரங்கு எப்பயுமே இருக்கும். அந்த நதியில ஒரு முதலை இருந்துச்சு. இந்த முதலையும் அந்த குரங்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக மாறினாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த குரங்கு அந்த முதலைக்கு நாவப்பழம் பிச்சு பிச்சு கொடுக்கும். அந்த முதலையும் சந்தோஷமா அந்த நாவப்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கும். ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த முதலை என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பழத்தை எல்லாமே தன்னோட மனைவி கிட்ட போய் கொடுத்துச்சு. அதுக்கு அந்த முதலையோட மனைவி என்ன சொல்லுச்சுன்னா, இந்த பழமே இவ்வளவு இனிப்பா இருக்குன்னா, இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னா, கண்டிப்பா ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த குரங்கோட இதயமும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல அப்படின்ட்டு. எப்படியாவது அந்த இனிமையான இதயம் கொண்ட அந்த குரங்கை நான் சாப்பிட்டே தீரணும் அப்படின்னு அந்த முதலை சொல்லுது. அடுத்த நாள் அந்த முதலை அந்த குரங்கு கிட்ட போய், என்னுடைய மனைவி உன்னுடைய பழங்களை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா, உன்னை ஒரு நாள் நேர்ல பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம போய் அதை நேர்ல பாக்கலாம், இன்னைக்கு பார்ட்டி நம்ம வீட்டுலதான், வந்துரு அப்படின்னு அந்த குரங்கிட்ட சொல்லுது. குரங்கும் முதலையோட பேச்சை கேட்டு முதலையோட முதுகுல ஏறி உட்காருது. இன்னைக்கு நம்ம அன்னி கையில தான் இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் போன உடனே முதலையோட மனசு கேட்காம உண்மையே சொல்லிடுது. இந்த மாதிரி என்னுடைய மனைவி உன்னை சாப்பிடணும், உன்னோட இதயத்தை சாப்பிடணும்னு கேட்டிருக்கு, அதுதான் உன்னை கூட்டு போற அப்படின்னு. அதுக்கு குரங்கு சிறிதும் பயப்படாம, ஐயோ இது முன்னாடியே சொல்லிருக்க மாட்டியா, நீ முன்னாடியே சொல்லிதான் இதயத்தை கூட கொண்டு வந்திருப்பல, இப்ப பாரு நான் மரத்திலே விட்டுட்டு வந்துட்டேன் என்னோட இதயத்தை, இப்ப போய் மறுபடியும் போய் எடுக்கிற மாதிரி வருது, வா போய் என்னோட இதயத்தை போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அந்த முதலை கிட்ட சொல்லுது. அந்த முதலையும் இதை நம்பி திரும்பி ஆற்றங்கரைக்கு மறுபடியும் வந்தது. குரங்கு அந்த இடத்துக்கு வந்த உடனே மரத்துல ஏறி போய் உட்கார்ந்துக்குச்சு. அந்த குரங்கு அந்த முதலையை பார்த்து என்ன சொன்னுச்சு அப்படின்னா, போட வஞ்சகனே, உன்னை நண்பன நீ ஒரு துரோகிடா அப்படின்னு சொன்னச்சான். அதனாலதான் சொல்றாங்க, இப்ப உலகத்துல ஒவ்வொரு அடியிலும் துரோகம் இருக்கு. கவனம் இல்லாம நடந்தா ஒரு நாள் நிச்சயமா யாரோ ஒருவரால் துரோகம் செய்யப்படுவீங்க. Download ShareChat.